السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ரி சஹாபாக்களின் குறிப்பில் இன்று நான் எடுத்துக் கூற இருக்கின்ற முதலாவது சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் யசீத் பின் ருகைஷ் ஆவார்கள். அன்னார் குறைஷிகளின் பனு அசத் பின் ஹசிமா குடும்பத்தை சார்ந்தவர். இது யசீத் அப்தே ஷம்ஸின் நட்பு கோத்திரமாகும். சிலர் அல் பெயரை அர்பத் என்றும் குறிப்பிட்டுள்ளனர், ஆனால் இது சரியல்ல. அன்னாரின் தந்தையின் பெயர் ருகேஷ் பின் ரியார் ஆகும். அபு ஹாலித் அன்னாரது சுட்டு பெயராகும். அன்னார் பதர், உஹது, அகல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜரத் யசீத் அவர்கள் பதர் போர் நாளன்று தே கோத்திரத்தை சார்ந்த அமர் பின் சுஃபையாவை கொன்றார்கள். அன்னாரது ஒரு சகோதரியின் பெயர் சயீத் பின் ருகைஷ் ஆகும். இவர்கள் தமது குடும்பத்துடன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இவர்களை குறித்து இவர்கள் ஆரம்பகால முஹாஜிரீன்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னாரின் இன்னொரு சகோதரர் அப்துல் ரஹ்மான் பின் ருகேஷ் ஆவார்கள். உஹது போரில் இவர்கள் கலந்து கொண்டார்கள். ஹஜரத் யசீத் அவர்களின் ஒரு சகோதரியின் பெயர் ஆமினா பின் ருகேஷ் ஆகும். இவர்கள் ஆரம்ப காலத்திலேயே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவர்களும் தமது குடும்பத்துடன் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹஜரத் யசீத் அவர்கள் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு யமாமா நாளன்று ஷஹீதானார்கள். இந்த போர் தொடர்பான விளக்குவாராகும். இதை பற்றி இதற்கு முன்னரும் நான் சுருக்கமாக எடுத்துக் கூறியுள்ளேன். யமாமா போர் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நடைபெற்றது. சில வரலாற்றாசிரியர்களின் கூற்றின்படி யமாமா போர் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த போர் முசைலமா கஸ்ஸாபிற்கு எதிராக யமாமா என்ற இடத்தில் நடைபெற்றது. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் இக்ரிமா பின் அபு ஜஹிலின் தலைமையில் ஒரு படையை முசைலமா கஸ்ஸாபிற்கு எதிராக போர் செய்வதற்காக அனுப்பினார்கள். இவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஹஜரத் ஷராபில் பின் ஹசனா அவர்களின் தலைமையில் ஒரு படையையும் அன்னார் அனுப்பி வைத்தார்கள். ஹஜரத் இக்ரிமா அவர்கள் ஹஜரத் ஷராபில் வந்தடைவதற்கு முன்பாகவே முசைலமா போர் செய்ய தொடங்கினார்கள். ஏனென்றால் வெற்றிக்கான பங்கு தமக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு போர் செய்ய தொடங்கினார்கள். ஆனால் முசைலமாவுடன் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. இந்த செய்தி ஹஜரத் ஷராபில் அவர்களுக்கு கிடைத்த போது அவர்கள் பாதி வழியிலேயே நின்று விட்டார்கள். ஹஜரத் இக்ரிமா அவர்கள் இந்த செய்தியை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தெரிவித்தார்கள். எனவே ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள்: அதாவது, நீங்கள் தோல்வியுற்ற இந்த நிலையில் என்னை சந்திக்க கூடாது, மேலும் இந்த நிலையில் நான் உங்களையும் பார்க்க கூடாது, மேலும் மக்களிடம் கோழைத்தனம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக நீங்கள் மதீனாவிற்கு திரும்பி வரவும் கூடாது. மாறாக நீங்கள் உங்களது படையை அழைத்துக் கொண்டு உமானை சார்ந்தவர்கள் மற்றும் மஹ்ராவின் கிளர்ச்சியாளர்களுடன் போர் செய்யுங்கள். இது பிறகு யமன் நாட்டின் கிளர்ச்சியாளர்களுடன் போர் செய்யுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜரத் ஷராபில் அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள்: அதாவது, நீங்கள் ஹஜரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் வரும் வரை நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தங்கி இருங்கள். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள்
ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்களை முசைலமா கஸ்ஸாபிற்கு எதிராக போர் செய்வதற்காக அனுப்பினார்கள். மேலும் அவர்களுடன் அன்சார் மற்றும் முஹாஜிரின்களின் ஒரு பெரும் படையையும் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் சாபித் பின் கைஸ் அவர்கள் அன்சார்களின் தலைவராகவும், மேலும் ஹஜ்ரத் அபு ஹுசைஃபா அவர்களும் ஹஜ்ரத் ஜயித் பின் ஹத்தாப் அவர்களும் முஹாஜிரின்களின் படைக்கு தலைவர்களாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஷராபில் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே முசைலாமாவுடன் செய்ய தொடங்கினார்கள். மேலும் தோல்வியுற்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் அவர்களுக்காக ஹஜ்ரத் சலீத் அவர்களின் தலைமையில் ஒரு படையை மேலும் அனுப்பினார்கள். ஏனென்றால் இவர்கள் மீது பின்னாலிருந்து எவரும் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இந்த படையை அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறி வந்தார்கள், அதாவது பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அவர்கள் தாம் செய்த நற்செயல்களின் நிலையிலேயே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன். இவர்கள் மூலமாக செயல் ரீதியாக உதவி பெறாமலேயே அல்லாஹ் இந்த நல்ல மக்களின் காரணமாக பல பிரச்சனைகளை சுயமே அகற்றி விடுவான். ஆனால் அவர்கள் சில நிர்பந்தத்தின் காரணமாக இதில் கலந்து கொண்டனர். ஹஜ்ரத் உமர் அவர்களின் எண்ணம் இதற்கு நேர்மாற்றமாக இருந்தது. அவர்கள் பதர் போர் சஹாபாக்களை படைகளுடன் பயன்படுத்தினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த போரில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 13,000 இருந்தது. ஆனால் முசைலாமாவின் படையின் எண்ணிக்கை 40,000 விட அதிகமாக இருந்தது என்று கூறப்படுகின்றது. முசைலமா கஸ்ஸாபுடன் நஹாருர் ரிஜால் பின் உன்ஃபா என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திருக்குரான் மற்றும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டார். முசைலமா கஸ்ஸாபின் நபித்துவ வாதத்தை மறுக்க செய்யும் வகையில் யமாமாவிற்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த நபரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இவர் அங்கு சென்று முர்த்ததாகிவிட்டார். மேலும் இவ்வாறு சாட்சியமும் கூறினார், அதாவது நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டுள்ளேன், அதாவது நபித்துவத்தில் என்னுடன் முசைலாமாவும் இணைக்கப்பட்டுள்ளார், நவுது பில்லா என்ற இந்த பொய்யான விஷயத்தை அவர் அங்கு கூற ஆரம்பித்தார். இவ்வாறு இவர் பொய்யான சாட்சியம் ஒன்றை வழங்கினார். இருப்பினும் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றவர்கள் இவ்வாறான பொய்யான விஷயத்தை இட்டுக்கட்டி கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இவரது கூற்றினால் முசைலமாவின் கோத்திரமான பனு ஹனீஃபாவின் மீது முசைலமாவின் வாதத்தினால் ஏற்படும் தாக்கத்தை விட மிக பெரிய தீயத்தும் ஏற்பட்டது. ஏனென்றால் இவர் தர்பியத் பெறுவதற்காக அனுப்பப்பட்டிருந்தார். இவரது கூற்றை கேட்கின்ற மக்களும் இருந்தனர். முசைலமாவின் நபித்துவ வாதத்தினால் பெரிய அளவில் தாக்கம் இருக்கவில்லைதான். எனினும் இந்த நபரின் கூற்றை கேட்டு மக்கள் மிக பெரும் தாக்க ஆளானார்கள். இவரது சாட்சியத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதன் விளைவாக முசைலமாவிற்கும் அவர்கள் கட்டுப்பட்டனர். மேலும் இவர் அவரிடம் கூறினார், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள். அவர்கள் உங்களது கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு எதிராக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறினார். ஆக இவர்கள் தரப்பிலிருந்து கிளர்ச்சி செய்யும் வகையில் செய்யப்பட்ட இந்த அறிவிப்பே உண்மையில் போர் நடைபெற்றதற்கான மிக முக்கிய காரணமாகும். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் அவர்களை போர் செய்வதற்காக அனுப்பிய அந்த சம்பவத்தின் தொடரில் இவ்வாறு வருகிறது, அதாவது முசைலாமாவிற்கு ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் அருகில் வந்துவிட்டார்கள் என்பது தெரிய வந்தபோது அவன் அக்ரமா என்ற இடத்தில் தமது தங்குமிடத்தை அமைத்தான். மேலும் மக்களை தமது உதவிக்காக அழைத்தான். பெரும் எண்ணிக்கையில் மக்கள் அவன் பக்கம் வரத் தொடங்கினர். அப்போது முஜாபின் முராரா ஒரு படையுடன் வெளியே வந்தபோது முஸ்லிம்கள் அவனையும் அவனது படையையும் பிடித்தார்கள். ஹஜ்ரத் ஹாலித் அவர்கள் அவனுடன் வந்தவர்களை கொன்றுவிட்டார்கள். மேலும் முஜாவை உயிருடன் வைத்திருந்தார்கள். இவன் போர் செய்வதற்காக வந்திருந்தான். ஏனென்றால் பனு ஹஃபீஃபாவின் கோத்திரத்தில் இவனுக்கு மிக பெரும் கண்ணியம் இருந்தது. முஜா பிடிக்கப்பட்ட பிறகு முசைலமாவின் மகன் ஷர்ஜபீல் பனு ஹஃபீஃபாவை தூண்டியவாறு, இன்று தைரியத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய நாளாகும் என்று கூறினான். மேலும் இவ்வாறு கூறினான், நீங்கள் இன்று தோல்வியடைந்து விட்டால் பிறகு உங்களது பெண்கள் அடிமையாக்கப்படுவார்கள். மேலும் அவர்களுடன் திருமணம் செய்யாமலேயே அவர்கள் மூலமாக பயன் பெறப்படும். எனவே நீங்கள் உங்களது கண்ணியத்திற்காக முழுமையாக தைரியத்தை வெளிப்படுத்துங்கள். மேலும் உங்களது பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றான். எவ்வாறு இருப்பினும் போர் நடைபெற்றது. முஹாஜிரின்களின் கொடி ஹஜ்ரத் சாலிம் பின் மௌலா அவர்களிடம் இருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக அப்துல்லாஹ் பின்
ஹப்சியிடம் இந்த கொடி இருந்தது. ஆனால் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். மேலும் அன்சார்களின் கொடி ஹஜ்ரத் சாபித் பின் கைஸ் அவர்களிடம் இருந்தது. எத்தகைய போர் நடைபெற்றதென்றால் இதற்கு முன்பு இத்தகைய போரை முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டியது வந்ததில்லை. இந்த போரில் முஸ்லிம்கள் தோல்வியுற்றனர். மேலும் பனு ஹஃபீஃபாவை சேர்ந்தவர்கள் ஹஜ்ரத் காலித் அவர்களால் கைது செய்யப்பட்ட முஜாஆவை விடுவிப்பதற்காக முன்னேறி வந்தனர். அந்த மக்கள் காலித் அவர்கள் இருந்த கூடாரத்தின் பக்கம் சென்றனர். அப்போது அங்கு ஹஜ்ரத் காலித் அவர்களின் மனைவி கூடாரத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் காலித் அவர்களின் மனைவியை கொலை செய்ய விரும்பிய போது முஜாஆ நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளேன் என்று கூறி அவர்களை கொலை செய்வதிலிருந்து தடுத்தார். ஆண்களை கொலை செய்யுமாறு முஜாஆ கூறினார். எனவே அவர்கள் கூடாரத்தில் உள்ளவர்களை கொன்றனர். இதற்கு பிறகு போர் கடுமையாக நடைபெற்றது. மேலும் பனு ஹஃபீஃபாவை சார்ந்தவர்களும் இணைந்து கடுமையாக தாக்குதல் தொடுக்க முற்பட்டனர். சில நேரங்களில் முஸ்லிம்களும் சில நேரங்களில் நிராகரிப்பவர்களும் வெறும் நிலை ஏற்பட்டு வந்தது. இந்த போரில் ஹஜ்ரத் சாலிம், ஹஜ்ரத் அபு ஹுசைஃபா, ஹஜ்ரத் ஜயித் பின் கத்தாப் போன்ற கண்ணியமிக்க சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் காலித் அவர்கள் முஸ்லிம்களின் இந்த நிலையை கண்டபோது, மேலும் முஸ்லிம்களின் மீது எங்கிருந்து தாக்குதற்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அன்னார் ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் தனித்தனியாக செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். அதே போன்று போரில் வரிசையையும் தனித்தனியாக அன்னார் அமைத்தார்கள். அப்போது முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவரிடம், இன்று நாளில் நமது நிலையை பார்த்து மிகவும் நமக்கு வெட்கமாக இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு இந்நாளை விட மிகவும் கஷ்டமான நாள் வேறொன்றுமில்லை என்று கூறினர். முசைலமா தற்போது வரை தமது இடத்திலேயே இருந்தான். மேலும் நிராகரிப்பாளர்களே போர் செய்து வந்தார்கள். இது பற்றி காலித் அவர்களுக்கு தெரிய வந்ததும் எப்போது வரை அவனை கொலை செய்யவில்லையோ அப்போது வரை போர் முடிவடையாது என்பதை அன்னார் உணர்ந்தார்கள். எனவே ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அப்போது முஹம்மது என்ற ஒரு நபர் கொல்லப்பட்டார். முசைலமாவை ஹஜ்ரத் காலித் அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அவன் வெளியே வரவில்லை. அவன் ஓடிவிட்டான். மேலும் தன்னுடன் இருப்பவர்களுடன் ஒரு தோட்டத்தில் அடைக்கலம் பெறுவதற்கு அவன் நிர்பந்தத்திற்கு ஆளானான். மேலும் தோட்டத்தின் கதவையும் அடைத்து விட்டான். அப்போது முஸ்லிம்கள் அந்த தோட்டத்தை சுற்றி வளைத்தனர். ஹஜ்ரத் பரா பின் மாலிக் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களே, என்னை இந்த சுவற்றின் மீது ஏற்றி உள்ளே இறக்குங்கள். இவர் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியான நபர் ஆவார். அதற்கு அந்த முஸ்லிம்கள், எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறினர். ஆனால் பரா அவர்கள் கேட்கவில்லை. என்னை எப்படியாவது இந்த தோட்டத்தில் நுழைய செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறினார்கள். பிறகு முஸ்லிம்கள் இவரை தோட்டத்தின் சுவரில் ஏற்றினார்கள். மேலும் சுவரிலிருந்து குதித்து அன்னார் தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். உள்ளே சென்று அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் தோட்டத்திற்குள் நுழைந்ததும் மீண்டும் போர் நடைபெற்றது. வஹஷி அவர்கள் முசைலமாவை கொலை செய்தார்கள். இந்த வஹஷி யார் என்றால், இவர்தான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹஜ்ரத் ஹம்சாவை ஷஹீதாக்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு அறிவிப்பின்படி வஹஷியும் இன்னொரு அன்சாரியும் இணைந்து முசைலமாவை கொன்றதாக கூறப்படுகிறது. வஹஷி தமது அம்பை முசைலமாவை நோக்கி எய்தார். மேலும் அன்சாரி தனது வாளினால் அவன் தாக்குதல் தொடுத்தார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் அவன் மீது தாக்குதல் தொடுத்தனர். எனவே வஹஷி பின்னாட்களில் இவ்வாறு கூறி வந்தார்கள், அதாவது எங்களில் எவர் தாக்குதல் தொடுத்து அவனை கொன்றோம் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர்கள் கூறுகின்றார்கள், முசைலமாவை ஒரு கருப்பு அடிமை கொலை செய்து விட்டார் என்று ஒரு நபர் கூச்சலிட்டார். இவ்வாறு ஒரு அறிவிப்பு வருது. எனவே இந்த கூற்றிற்கேற்ப வஹஷி அவர்கள்தான் கொலை செய்திருப்பார்கள் என்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஹஜ்ரத் காலித் அவர்கள் முஜாஆ மூலமாக முசைலமாவின் உடலை கண்டுபிடித்தார்கள். முஜாஆ ஹஜ்ரத் காலித் அவர்களிடம், முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்ய வந்த இம்மக்கள் அனுபவமற்றவர்களாவர். இந்த முழுக்கையும் அனுபவசாலிகளால் நிறைந்துள்ளது. என்னிடம் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இப்போது போர் நடைபெற்றால் முஸ்லிம்களுக்கே அதிக இழப்பு ஏற்படும் என்று கூறினார். அவன் இவ்வாறு சதி செய்தான். ஹஜ்ரத் காலித் அவர்கள்
உங்களது உயிர் மட்டுமே மன்னிக்கப்படும், உம்மை விட்டு விடுவோம், எதுவும் கூற மாட்டோம், கைதிகளாக்க மாட்டோம், இதை தவிர மற்ற அனைத்து முஸ்லிம்களுக்கே உரியது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சமாதானம் செய்தார்கள். அதற்கு முஜாஆ, நான் கோட்டையில் இருப்பவரிடம் சென்று அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்து வருகின்றேன் என்று கூறினான். முசைலமா கொலை செய்யப்பட்டிருந்ததால் இவர்களது ஆற்றல் வலுவிழந்திருந்தது. ஆனால் நிராகரிப்பவர்களின் தந்திரம் அவர்களுக்கு உதவியது. முஜாஆ கோட்டைக்குள் வந்தபோது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், பலவீனமானவர்கள் ஆகியோரை தவிர வேறு எவரும் இருக்கவில்லை. எனவே அவன் மிகவும் தந்திரத்துடன் செயல்பட்டவாறு பெண்களுக்கு போர் கவசங்களை அணிவித்தான். மேலும் அவர்களிடம், நான் திரும்பி வரும் வரை நீங்கள் கோட்டையின் சுவற்றின் அருகே சென்று நில்லுங்கள், மேலும் போருக்கான சப்தத்தை எழுப்பிக் கொண்டே இருங்கள் என்று கூறினான். அவன் ஹஜ்ரத் காலித் அவர்களிடம் திரும்பி வந்து, நான் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் உங்களிடம் சமாதானம் செய்தேனோ அதை கோட்டையில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது உயிருடன் விட்டு விடுகின்றோம், மற்ற அனைத்தும் முஸ்லிம்களுக்குரியது என்று ஹஜ்ரத் காலித் அவர்கள் கூறியதை அவர்கள் ஏற்கவில்லை என்று அவன் கூறினான். மேலும் இவர்களில் சிலர் நாங்கள் மறுக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சுவற்றின் அருகே நிற்கின்றனர். மேலும் நான் இவர்களுக்காக பொறுப்பேற்க முடியாது, அது எனது சக்திக்கு அப்பாற்பட்டதாகும் என்று அவன் கூறினான். ஹஜ்ரத் காலித் அவர்கள் கோட்டையின் பக்கத்தார்கள். அங்கு போர் வீரர்களை போன்று பெண்கள் கவசங்களை அணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விரைவாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தனர். எனவே ஹஜ்ரத் காலித் அவர்கள், அனைத்து தங்கமும் வெள்ளியும் விலங்குகளும் பெண்கள் மற்றும் அடிமைகளில் பாதி நபர்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் முஜாஆவுடன் சமாதானம் செய்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் 4 ஒரு கைதி என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அன்னார் சமாதானம் செய்தார்கள் என்று வந்துள்ளது. இந்த போரில் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து மதீனாவின் முஹாஜிரின்கள் மற்றும் அன்சார்களைச் சேர்ந்த 360 நபர்களும், மதீனாவை சாராத 300 முஹாஜிரின்களும் ஷஹீதானார்கள். பனு ஹபீஃபாவை சேர்ந்தவர்களில் அக்ரபா மைதானத்தில் 700 நபர்களும், தோட்டத்தில் 7000 நபர்களும், பின்தொடர்ந்து வந்த நபர்களில் 7000 நிராகரிப்பாளரும் கொல்லப்பட்டனர். இந்த படை மதீனா வந்தபோது ஹஜ்ரத் உமர் அவர்கள் தமது மகனான ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களிடம், நீங்கள் ஜியாதிற்கு முன்பே ஏன் ஷஹீதாகவில்லை? நீங்கள் ஜயிதிற்கு முன்பே ஏன் ஷஹீதாகவில்லை? ஜயித் ஷஹீதாகிவிட்டார், ஆனால் நீயோ இப்போதும் உயிருடன் இருக்கின்றாயே, நீர் உன் முகத்தை ஏன் என்னிடம் மறைத்துக் கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள், ஹஜ்ரத் ஜயித் அவர்கள் அல்லாஹ்விடம் ஷஹாதத்தை வேண்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை வழங்கினான். மேலும் நானும் இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் யமாமா போரில் சஹாபாக்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு திருக்குரான் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் திருக்குரானை ஒன்று திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தார்கள். பிறகு அது ஒன்று திரட்டப்பட்டது. ஆக இதுவே யமாமா போரின் விளக்கமாகும். அடுத்து நான் எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஹ்ரமா ஆகும். அன்னாரின் சுட்டு பெயர் அபு முஹம்மது ஆகும். அன்னார் பனு ஆமிர் பின் லூயி கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார்கள். அன்னாரை அப்துல்லா அக்பர் என்றும் கூறப்படுகிறது. அன்னார் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். அன்னாரின் தந்தையின் பெயர் மௌசபா பின் அப்துல் அஸீ ஆகும். அன்னாரின் தாயாரின் பெயர் பெஹ்னானா பின்த் சஃப்வான் ஆகும். அன்னாருக்கு பிள்ளைகளில் அன்னாரது மனைவியான ஜைனப் பின்த் சுராக்காவின் மூலமாக பிறந்த முஸாஹிக் என்பவர் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஹ்சமா அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார். அன்னாருக்கு 2 ஹிஜ்ரத் செய்வதற்கான நற்பாகியம் கிடைத்தது. ஒன்று அபிசீனியாவிற்கும் மற்றொன்று மதீனாவிற்கும் செய்யப்பட்ட ஹிஜ்ரத் ஆகும். இப்னு இசாக் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஹ்சமா அவர்களை ஹஜ்ரத் ஜாஃபர் அவர்களுடன் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுடன் இணைத்து குறிப்பிட்டுள்ளார்கள். யூனுஸ் பின் பக்கீர் சலமி மற்றும் பக்காயி மற்றும் இப்னு இஸ்ஹாக் ஆகியோரின் கூற்றை அன்னார் எடுத்துக் கூறியுள்ளார்கள். இதில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஹ்சமா அவர்கள்
அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றதும் ஹஜ்ரத் குல்சூம் பின் ஹிதர்களின் வீட்டில் தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மெஹ்ஸமா மற்றும் ஹஜ்ரத் ஃபர்வா பின் உமர் அன்சாரியுடன் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்னார் பதர் மற்றும் அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். அன்னார் பதர் போரில் பங்கு பெற்ற போது அன்னாரது வயது 30 ஆகும். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் நடந்த யமாமா போரில் அன்னார் ஷஹீதானார்கள். அப்போது அன்னாரது வயது 41 ஆகும். அன்னாரிடம் ஷஹாதத்து அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற உணர்வு மிகுதியாக இருந்தது. எனவே அவர்கள் அல்லாஹ்விடம், எனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவனது வழியில் நான் காயமடைந்திருப்பதை காணாத வரை எனக்கு நீ மரணத்தை தந்து விடாதே என்று துவா செய்து வந்தார்கள். எனவே யமாமா போர் நாளன்று அவர்களது உடலின் ஒவ்வொரு இடத்திலும் காயங்கள் இருந்தன. இதன் காரணமாக இவர்கள் ஷஹீதானார்கள். அன்னார் அதிகமாக இறைவணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இளமை பருவத்திலும் அதிகமாக இறைவணக்கம் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், யமாமா போரில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மெஹ்ஸமா மற்றும் ஹஜ்ரத் அபு ஹுசைஃபாவின் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஹஜ்ரத் சாலிம் ஆகியோர் ஒன்றாக இருந்தார்கள். நாங்கள் மூவரும் ஒருவர் மற்றொருவராக ஆடுகளை மேய்த்து வந்தோம். சில செல்வங்களும் எங்களிடம் இருந்தது. படைக்காக அதையும் பாதுகாக்க வேண்டியது இருந்தது. எனவே எந்த நாளில் போர் ஆரம்பமானதோ அன்றையில் நான் ஆடுகளை மேய்க்க வேண்டியது இருந்தது. நான் ஆடுகளை மேய்த்து விட்டு வந்தபோது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மெஹ்ஸமா அவர்களை போர்க்களத்தில் காயங்களுடன் விழுந்து கிடப்பதை கண்டேன். எனவே நான் அவர்களுடன் அங்கேயே தங்கினேன். அவர்கள் என்னிடம், அப்துல்லா பின் உமர் அவர்களே, நோன்பு வைத்திருப்பவர்கள் இஃப்தார் செய்து விட்டார்களா என்று கேட்டார்கள். மாலை நேரமாக அது இருந்தது. அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், இந்த கேடயத்தில் சிறிது தண்ணீர் தாருங்கள், அதன் மூலமாக நான் நோன்பு திறக்கட்டும் என்று கூறினார்கள். இவர்கள் போர் சமயத்தில் கூட நோன்பு வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் கூறுகின்றார்கள், நான் தண்ணீர் எடுக்க சென்று விட்டேன். ஆனால் திரும்பி வந்தபோது அன்னார் வஃபாத் ஆகி இருந்தார்கள். நான் எடுத்து கூற இருக்கின்ற அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் உமர் பின் மஅபத் ஆகும். அன்னாரின் பெயர் உமைர் பின் மஅபத் என்றும் வந்துள்ளது. அன்னாரின் தந்தையின் பெயர் மஅபத் பின் அஸ்கர் ஆகும். அன்னார் அன்சார்களின் அவுஸ் கோத்திரத்தின் பனு ஜியாபாவை சார்ந்தவராவார். அன்னார் பதர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் பின் மஅபத் அவர்கள் ஹுனைன் போர் நாளன்று 100 தைரியசாலிகளுடன் இணைந்து செய்த சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருந்தான். அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து துணை நின்றார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வந்துள்ளது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுனைன் நாளன்று எங்களது நிலை எவ்வாறு இருந்தது என்றால், முஸ்லிம்களின் இரு பிரிவினர்கள் புறமுதுகு காட்டினர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 100 நபர்கள் கூட இருக்கவில்லை. ஹுனைன் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிலைநின்ற சஹாபாக்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பல்வேறு அறிவிப்புகளின் அடிப்படையில் அந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 80 என்றும் 100க்கு இடைப்பட்டதாக இருந்தது என்றும் வந்துள்ளது. சிலர் 100 பேர் என்று கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருந்தனர். அடுத்து நான் எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் ஆகும். அன்னார் நுஅமான் பின் கௌக்கல் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். இமாம் புகாரி அவர்கள் அன்னாரின் பெயரை இப்னு கௌக்கல் என்று கூறியுள்ளார்கள். அல்லாமா பத்ருத்தீன் ஐனி அவர்கள், இவர் ஒரு ஆலிமாவார், புகாரியின் விளக்கத்தில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், இப்னு கௌக்கல் அவர்களின் முழு பெயர் நுஅமான் பின் மாலிக் பின் சஅலபா பின் அஸ்ரம் ஆகும். மேலும் சஅலபா அல்லது அரம் ஆகியோரின் சுட்டு பெயர் கௌகப் ஆகும். அன்னார் ஊனமுற்றவராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தையின் பெயர் நுஅமான் பின் சஅலபா ஆகும். தாயாரின் பெயர் உம்ரா பின் ஜியாத் ஆகும். அன்னார் அன்சார்களின் ஹஜ் கோத்திரத்தின் பனு கனமை சார்ந்தவர். இந்த கோத்திரம் பனு கௌக்கல் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது. இப்னு ஹிஷாமின் கூற்றிற்கேற்ப ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் அவர்கள் கௌக்கல் என்ற பெயரால் பிரபலியமடைந்திருந்தார்கள். மேலும் இப்னு ஹிஷாம் அவர்கள் அன்னாரை பற்றி
அன்னார் பனு தாது கோத்திரத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். கௌக்கல் என்று ஏன் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பது குறித்து கடந்த முறையும் ஒரு குத்பாவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது மதீனாவில் எந்த தலைவரிடமாவது ஒருவர் அடைக்கலம் பெற்றுவிட்டால் அவரிடம் நீங்கள் எந்த மலையின் மீது வேண்டுமானாலும் ஏறிக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்புகின்ற வகையில் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள், அதாவது நீர் எப்படி வேண்டுமானாலும் இரு, நீர் எது குறித்தும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று அவர்களிடம் கூறப்படும். அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அம்மக்கள் கவாக்கிலா என்ற பெயரால் பிரபலமடைந்திருந்தார்கள். இப்னு ஹிஷாம் கூறுகின்றார்கள், இத்தகைய தலைவர்கள் அடைக்கலம் கொடுக்கின்ற போது ஓர் அம்பை கொடுத்து, இந்த அம்பை எடுத்துக்கொண்டு நீர் எங்கு வேண்டுமானாலும் செல் என்று கூறுவார்கள். அதில் நூமான் அவர்களின் பாட்டனாரான சலபா பின் தாத் அவர்களும் கௌக்கல் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள் அடைக்கலம் கொடுக்கின்றவர்களில் ஒருவராவார்கள். அவ்வாறே ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர் கனம் பின் அவுஃபும் கௌக்கல் என்று அழைக்கப்பட்டார்கள். சஅத் பின் உபாதா அவர்களும் கௌக்கல் என்ற சுட்டுப்பெயரால் பிரபலமடைந்திருந்தார்கள். பனு சாலிம், பனு கனம், பனு அவுஃப் பின் ஹஸ்ரஜ் ஆகியோரும் கௌக்கல் என்று அழைக்கப்பட்டு வந்தனர். பனு அவுஃபின் தலைவர் ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் அவர்கள். ஹஜ்ரத் நூமான் பின் மாலிக் அவர்கள் பதர், உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். மேலும் போரில் ஷஹீதானார்கள். அன்னாரை சஃப்வான் பின் உமையா என்பவன் ஷஹீதாக்கினான். இன்னொரு அறிவிப்பிற்கேற்ப அன்னாரை ஆபான் பின் சயீத் என்பவன் ஷஹீதாக்கினான் என்று வருகிறது. ஹஜ்ரத் நோமான் பின் மாலிக், ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் பின் ஜியாத், ஹஜ்ரத் உபாதா பின் சாஸ் ஆகிய மூவரும் உஹது போரின் சந்தர்ப்பத்தில் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்காக சென்றபோது அப்துல்லா பின் அபி சலூல் அவர்களிடம் ஆலோசனை பெற்ற போது ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் இவ்வாறு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நிச்சயமாக சொர்க்கம் செல்வேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நுஅமான் அவர்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதராவீர்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன், மேலும் நான் சண்டையிலிருந்து ஒருபோதும் ஓடிச் சென்று விடமாட்டேன் என்று கூறினார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள் என்று கூறினார்கள். எனவே அன்னார் அந்த நாளில் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் ஹாலித் பின் அபு மாலிக் ஜாஸி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எனது தந்தையின் நூலில் இந்த அறிவிப்பை கண்டேன். அதாவது ஹஜ்ரத் நோமான் பின் கௌக்கல் அன்சாரி அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், எனது இறைவா, உன் மீது ஆணையாக சூரியன் மறைவதற்கு முன் நான் எனது ஊனமுற்ற கால்களுடன் சொர்க்கத்தின் பசுமை நிறைந்த தோட்டத்தில் நடக்கக்கூடியவன் இருப்பேன். எனவே அவர்கள் அந்த நாளிலேயே ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்ஃபின் வடிவில் இதனை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். அன்னார் கூறினார்கள், அவர் சொர்க்கத்தில் நடந்து சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். மேலும் அங்கு அவர் ஊனமாகவோ பதற்றமாகவோ இருக்கவில்லை என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரில் இருந்தார்கள். சஹாபாக்கள் அதை வெற்றி கொண்டிருந்தனர். நான், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் பங்கு தாருங்கள் என்று கூறினேன். அதற்கு சயீத் பின் ஆஸ் அவர்களின் மகன், யா ரசூலல்லாஹ், இவருக்கு பங்கை வழங்காதீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் நுஅமான் பின் கௌக்கல் அவர்களை கொலை செய்தவராவார். இப்னு சயீத் பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், தஹாமாவில் இருக்கின்ற சான் மலை ஹஜ்ரத் அபூ ஹுரைராவின் கோத்திரமான அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களின் மலைகளில் ஒரு மலையாக இருந்தது. நாங்கள் அதன் உச்சியில் இருந்தோம். அப்போது ஆடி மேய்த்தவாறு எங்களிடம் ஒருவர் வந்தார். மேலும் நான் ஒரு முஸ்லிமை கொன்று விட்டதாக என் மீது குற்றம் சுமத்தினார். பிறகு அவர் இவ்வாறு கூறினார், எவருக்கு அல்லாஹ் என் கைகளின் மூலம் கண்ணியத்தை வழங்கியுள்ளானோ அவரது கைகளினால் அவன் என்னை இழிவுபடுத்துவதில்லை என்று அவர் கூறினார். சுஃபான் கூறி வந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு
பங்கை வழங்கினார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் நோமான் பின் கௌக்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபிகள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கடமையான தொழுகையை நிறைவேற்றி ரமலான் மாதத்தின் நோன்பையும் நோற்று ஹலாலை ஹலாலாகவும் ஆக்கியவாறு அதிலும் அதிகப்படுத்தாமல் இருந்தால் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவேனா என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள். எனவே அவர்கள் இறைவன் மீது ஆணையாக நான் இதில் எதையும் அதிகமாக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நுஅமான் பின் கௌக்கல் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா பேரூரை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நுஅமானே 2 ரக்கத்துகளை தொழுங்கள் என்று கூறினார்கள். ஜும்மாவின் சுன்னத்துகளை நிறைவேற்றுவது தொடர்பான விவகாரம் இங்கு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பள்ளிக்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நுஅமான் பின் கௌக்கல் அவர்களிடம் 2 ரக்காத்துகளை சுருக்கமாக தொழுங்கள் என்று கூறினார்கள். ஜும்மா குத்பா கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் ஜும்மாவின் 2 ரக்கத்து சுன்னத்துகளை சுருக்கமாக தொழ வேண்டும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் குத்பா கொடுத்துக் கொண்டிருக்கும் போது உங்களில் ஒருவர் வருவாரேயானால் அவர் 2 ரக்குகளை தொழ வேண்டும், மேலும் அந்த 2 ரக்கத்துகளையும் சுருக்கமாக தொழ வேண்டும் என்று கூறினார்கள். அடுத்து நான் எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதி அன்சாரி ஆகும். அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் பனு ஹஜபா பின் அவுஃப் குடும்பத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் உமைர் பின் வக்காஸ் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதி அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். பதர் போரில் பங்கு பெற்றார்கள். இந்த போரில் அன்னார் ஹாரிஸ் பின் ஆமிர் என்பவனை கொலை செய்தார்கள். பதர் போரில் முஹாஜிரின்களின் பொருட்களை கண்காணிக்கும் பொறுப்பு அன்னாரிடமே இருந்தது. ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதி அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டு ரஜி சம்பவத்தில் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதி மற்றும் ஹஜ்ரத் ஜயித் பின் தஸ்னா ஆகியோரை இணை வைப்பவர்கள் கைது செய்தார்கள். மேலும் மக்கா அழைத்து சென்றார்கள். மேலும் மக்கா சென்று இந்த 2 சஹாபாக்களையும் விற்று விட்டார்கள். ஹாரிஸ் பின் ஆமிரின் மகன்கள் தமது தந்தையான ஹாரிஸ் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக அன்னாரை விலைக்கு வாங்கினார்கள். ஹாரிஸை ஹுபைப் அவர்கள் பதர் போர் நாள் என்று ஷஹீதாக்கினார்கள். இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றிற்கேற்ப ஹஜீர் பின் அபு எஹாப் தமீமி என்பவன் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை விலைக்கு வாங்கினான். இவன் ஹாரிஸ் குடும்பத்தின் நண்பனாவான். இவரிடமிருந்து ஹாரிஸின் மகன் உக்பா என்பவன் தனது தந்தையின் கொலைக்கு பதிலாக பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை விலைக்கு வாங்கினான். உக்பா பின் ஹாரிஸ் என்பவன் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை பனு நஜ்ஜாரிடமிருந்து வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று அபு யஹாப், இக்ரிமா பின் ஜஹீல், அஹ்னஸ் பின் ஷுரைக், உபேதா பின் ஹக்கீம், உமையா பின் அபு உத்பா ஹஜ்ரமியின் மகன்கள் மற்றும் சஃப்வான் பின் உமா இவர்கள் அனைவரும் இணைந்து ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை விலைக்கு வாங்கியதாகவும் வருகிறது. இவர்கள் அனைவரது மூதாதையர்களும் பதர் போரில் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை வாங்கி உத்பா பின் ஹாரிஸிடம் கொடுத்து விட்டார்கள். மேலும் இவன் தனது வீட்டில் அன்னாரை கைதியாக்கி வைத்திருந்தான். புகாரியில் ரஜி சம்பவம் தொடர்பாக இவ்வாறான விளக்கம் எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை கொண்ட ஒரு படையை நிலைமைகளை அறிந்து கொண்டு வருவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஆசிம் பின் உமர் பின் கத்தாப் அவர்களின் பாட்டனாரான ஆசிம் பின் சாத் அன்சாரி அவர்களை இந்த படைக்கு அமீராக நியமித்தார்கள். இந்த மக்கள் சென்றனர். அஸ்ஃபான் மற்றும் மக்காவிற்கு இடையே இருக்கின்ற பஹ்தா என்ற இடத்தை இவர்கள் அடைந்ததும் இவர்களை பற்றி ஹுனைஸ் கோத்திரத்தின் ஒரு கிளையான
பனு லஹ்யானிற்கு எவரோ ஒருவர் தகவல் கொடுத்து விட்டார். இதை கேட்டு பனு லஹ்யானின் ஏறக்குறைய 200 அம்பு எய்யும் நபர்கள் வெளியேறி வந்தார்கள். இவர்களது காலடியின் அடையாளங்களை வைத்து இவர்கள் தொடர்ந்தார்கள். இறுதியில் எங்கு இந்த 10 நபர்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டார்களோ அந்த இடத்தை இவர்கள் கண்டுபிடித்தனர். பேரித்தம்பழங்களை மதீனாவிலிருந்து வழிபாதையில் சாப்பிடுவதற்காக தம்முடன் இவர்கள் கொண்டு வந்திருந்தனர். பயணத்தில் உண்பதற்கும் குடிப்பதற்கும் இவர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். அங்கு அவர்கள் அமர்ந்து பேரித்தம்பழங்களை உண்டு அதன் கொட்டைகளை அங்கு எரிந்திருந்தனர். இதனை கண்ட அவர்கள் இது மதீனாவின் பேரித்தம்பழங்களாகும் கூறியவாறு அந்த கால்களின் அடையாளங்களை பின்தொடர்ந்தே சென்றார்கள். அப்போது ஆசிம் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் இவர்கள் வருவதை கண்டதும் ஒரு மலையின் மேல் அடைக்கலம் புகுந்தார்கள். அம்மக்கள் இவர்களை சுற்றி வளைத்தார்கள். மேலும் இவர்களிடம், நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள், உங்களை நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், உங்களில் எவரையும் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்கின்றோம் என்றும் கூறினர். அதற்கு இந்த படையின் அமீரான ஆசிம் பின் சாபித் அவர்கள், உங்களிடம் ஒப்படைப்பது நிராகரிப்பவர்களிடம் தஞ்சம் கேட்பது போன்றதாகும். எனவே நான் நிராகரிப்பவர்களின் அடைக்கலத்தில் வந்து மேலிருந்து கீழே இறங்கி வரமாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள்: அல்லாஹ்வே, உமது நபியிடம் எங்கள் தொடர்பாக தகவல் தெரிவித்து விடுவாயாக. எனவே அவர்கள் இவர்கள் மீது அம்பு எய்தனர். மேலும் ஆசிம் உட்பட 7 நபர்களை அவர்கள் கொன்றுவிட்டார்கள். மேலும் 3 பேர்களது உடன்படிக்கையை நம்பி கீழே இறங்கி வந்தார்கள். இவர்களில் ஹுபேப் அன்சாரி மற்றும் இப்னு தஸ்னா மற்றும் இன்னொரு நபர் இருந்தார். இவர்கள் கீழே இறங்கி வந்ததும் நிராகரிப்பவர்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டனர். மேலும் இவர்களை கட்டினார்கள். அந்த 3வது நபர் கூறினார், இது உங்களது முதலாவது ஏமாற்று வேலையாகும். இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுடன் வரமாட்டேன். எனக்கு முன்பாக ஷஹீதான இந்த மக்களின் முன்னுதாரணம் இருக்கின்றது. நான் இங்குதான் இருக்கின்றேன். என்னை ஷஹீதாக்கிடும் என்றால் ஷஹீதாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களோ இவர்களை தம்முடன் அழைத்து செல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் இவர்கள் வர மறுத்ததனால் அவர்கள் இந்த 3வது நபரையும் கொன்றுவிட்டார்கள். மேலும் ஹுபைப் மற்றும் இப்னு தஸ்னா ஆடி பிடித்துக் கொண்டு மக்காவிற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இது பதர் போருக்கு பிறகு நடைபெற்ற சம்பவமாகும். மேலும் ஹுபைப் அவர்களை பனு ஹாரிஸ் பின் அமர் பின் நௌஃபல் பின் அப்தே மனாஃப் என்பவன் வாங்கினான். ஹுபைப் அவர்கள்தான் ஹாரிஸ் பின் ஆமிர் என்பவனை எதனால் என்று கொன்றார்கள். ஹுபைப் அவர்கள் இவனிடம்தான் கைதியாக இருந்தார்கள். இப்னு ஷஹாப் கூறி வந்தார்கள், அப்துல்லா பின் அயாஸ் அவர்கள் கூறினார்கள், ஹாரிஸின் மகள் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள், அதாவது எவர்கள் அன்னாரை கைதியாக ஆக்கினார்களோ அவர்கள் அன்னாரை வாங்கிய பிறகு அன்னாரை கொன்றுவிட வேண்டும், ஷஹீதாக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தனர். ஹுபைப் அவர்கள் கைதியாக இருந்தபோது அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர்களிடம் சவரக்கத்தி ஒன்றை கேட்டார்கள். இந்த சம்பவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவமாகும். எனவே அவர்கள் அந்த சவரக்கத்தியை அன்னாருக்கு வழங்கினார்கள். ஹாரிஸின் மகள் கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் என்னை அறியாமல் எனது மகள் ஹுபைப் அவர்களிடம் சென்று விட்டாள். அவர்களும் எனது மகளை தமது மடியில் வைத்திருந்தார்கள். மேலும் சவரக்கத்தி அவர்கள் கையில் இருந்தது. நான் எந்த அளவுக்கு பதற்றமடைந்தேன் என்றால் எனது முகத்தை கண்டு ஹுபைப் அவர்கள் நான் பதற்றமடைந்து இருப்பதை உணர்ந்தார்கள். மேலும் கூறினார்கள், நான் இவளை கொன்று விடுவேன் என்று நீ அஞ்சுகின்றாயா? நான் இவ்வாறு செய்யக்கூடியவன் அல்ல என்று கூறினார்கள். ஹாரிஸின் மகள் கூறுகின்றார், நான் ஹுபைப் அவர்களை விட சிறந்த ஒரு கைதியை ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக திராட்சை பழத்தின் கிளை ஒன்று அவர்களது கையில் இருந்தது. அதில் அவர்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார்கள். அந்த நாட்களில் மக்காவில் வேறு எந்த பழங்களும் கிடைக்காமல் இருந்தது. ஹாரிஸின் மகள் கூறுகின்றார், இது அல்லாஹ்வின் புறமிருந்து ஹுபைப் அவர்களுக்கு கிடைத்த ரிஸ்க் ஆகும். பிறகு இம்மக்கள் ஹுபைப் அவர்களை கொலை செய்வதற்காக வெளியே கொண்டு வந்த போது
அன்னார் எனக்கு 2 ரக்கத்துகள் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அனுமதி வழங்கியதும் அவர்கள் 2 ரக்கத்துகளை தொழுதார்கள். மேலும் கூறினார்கள், நான் பதற்றத்தின் காரணமாகத்தான் தொழுகைக்கான அனுமதியை கேட்டேன் என்று நீங்கள் கருதாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் நீண்ட தொழுகையை தொழுதிருப்பேன் என்று கூறியவாறு அன்னார் இறைவனிடம், அல்லாஹ்வே, இவர்களில் ஒவ்வொருவரையும் நீ அழித்து விடுவாயாக என்று துவா செய்தார்கள். அன்னாரை இவர்கள் ஷஹீதாக்கிய போது அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, இவர்களை ஒவ்வொருவராக நீ அழித்து விடுவாயாக. பிறகு ஹஜ்ரத் குபைப் அவர்கள் இந்த கவிதையையும் படித்தார்கள். வலஸ்து பாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐயி ஷக்கின் கான லில்லாஹ மஸ்ரை வஸாலிக ஃபீ ஸாத்தில்லாஹி வ இயஷா யுபாரிக் அலா அவுசாலி ஷில்வின் முமஸ்ஸஇ. அதாவது, நான் முஸ்லிமாக இருக்கின்றையில் கொல்லப்படுகின்றேன். நான் அல்லாஹ்விற்காக எந்த பக்கம் விழுவேன் என்பதில் எனக்கு கவலை இல்லை. நான் விழுவது அல்லாஹ்விற்காகவே ஆகும். அவன் விரும்பினால் துண்டு துண்டாக்கப்பட்ட உடலின் பாகங்களுக்கும் அவனால் பரக்கத் வழங்க முடியும். அல்லாமா ஹிஜ்ரி அஸ்கலானி புகாரியின் விரிவுரையாளர் ஆவார். ரஜீப் போர் தொடர்பாக ஒரு ஹதீஸிற்கு அவர்கள் விளக்கமளித்தவாறு இவ்வாறு எழுதுகின்றார்கள். ஹஜ்ரத் குபைப் அவர்கள் ஷஹாதத்தின் போது இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லம்ம அஹ்ஸிஹும் அததா. அதாவது, அல்லாஹ்வே, இந்த எதிரிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக் கொள்வாயாக. எனது இந்த எதிரிகளை நீ பழிவாங்குவதற்காக இவர்களை கணக்கெடுப்பாயாக என்று துவா செய்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் இந்த சொல் அதிகப்படியாக வந்துள்ளது. அதாவது, வக்துல்ஹிம் பததிவ் வரா துர்க்கி மன்ஹும் அஹதா. அதாவது, அவர்களில் ஒவ்வொருவராக நீ கொள்வாயாக, அவர்களில் எவரையும் நீ எஞ்சியிருக்க விட்டு விடாதே என்று அன்னார் செய்தார்கள். இறுதியில் ஹாரிஸின் மகன் உக்பா ஹஜ்ரத் குபைப் அவர்களை ஷஹீதாக்கினான். புகாரியின் ஒரு அறிவிப்பு உள்ளது. அதற்கேற்ப ஹஜ்ரத் குபைப் அவர்களை அபு சரா என்பவன் ஷஹீதாக்கியதாக வருகிறது. மேலும் ஒவ்வொரு முஸ்லிமும் இவ்வாறு கட்டப்பட்டு கொல்லப்படுகின்ற நிலையில் 2 ரக்கத்துகளை தொழ வேண்டும் என்பதை நிலைநாட்டியது இந்த குபைப் அவர்கள்தான். ஆசிம் பின் சாபித் அவர்கள் ஷஹீதான அன்று அல்லாஹ் அவர்களது துவாவை ஏற்றுக்கொண்டான். நான் ஏற்கனவே கூறினேன். அதாவது, அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களது நிலைமைகளை தெரிவிப்பாயாக என்று அவர்கள் துவா செய்திருந்தார்கள். அந்த துவா செய்தவர் தான் இந்த படையின் தலைவர் ஆவார். அவர்தான் இவர் துவா செய்தார். அவர்களில் ஹஜ்ரத் குபைப் அவர்களும் அடங்குவார்கள். பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களிடம் இந்த மக்களுக்கு நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி கூறினார்கள். அதாவது, அவர்களுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டது. குறைஷிகளின் நிராகரிப்பவர்களிடம் ஆசிம் கொல்லப்பட்டு விட்டார் என்று சில மக்கள் கூறினர். எனவே அவர்கள் ஆசிமின் உடல் அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில் அவரது உடலின் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு வருவதற்காக சில நபர்களை அனுப்பி வைத்தனர். ஆசிரியர்கள் பதர் நாளில் பெரிய பெரிய நபர்களை கொலை செய்திருந்தார்கள். அல்லாஹ் எத்தகைய ஏற்பாட்டை செய்தான் என்றால், ஒரு கொடி நிழலை போன்று அன்னாரின் மீது படிந்திருந்தது. அவர்களது உடலை நிராகரிப்பாளர்களால் அனுப்பப்பட்ட நபர்கள் எவ்வித இழப்பையும் படுத்த இயலவில்லை. அவர்களிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். உடலின் எந்த பாகத்தையும் அவர்களால் வெட்ட முடியவில்லை. ஹஜ்ரத் குபைப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, உனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எனது சலாத்தை எட்ட வைப்பதற்கான எந்த வழியும் எனக்கு இல்லை. எனவே நீயே என் தரப்பிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை எட்ட வைப்பாயாக என்று துவா செய்தார்கள். ஹஜ்ரத் குபைப் அவர்கள் கொல்லப்படுவதற்காக மேடையில் ஏற்றப்பட்ட போது அவர்கள் செய்தார்கள். கூறுகின்றார்கள், ஒரு இணை வைப்பவன் அன்னார் செய்த இந்த துவாவை, அதாவது அல்லாஹும்ம அஹ்ஸிஹும் அததா வக்துல்ஹும் பததா என்ற இந்த துவா
கேட்டபோது, அல்லாஹ்வே, இவர்களது எண்ணிக்கையை நீ கணக்கிடுவாயாக, மேலும் இவர்களை ஒவ்வொருவராக கொன்று விடுவாயாக என்று அன்னார் செய்த துவாவை கேட்டதும் அந்த இணை வைப்பவன் அச்சத்தினால் பூமியில் விழுந்தான். கூறுகின்றார்கள், ஒரு வருடம் கழிவதற்குள் பூமியில் விழுந்த அந்த நபரை தவிர ஹுபைப் அவர்களை கொலை செய்த அந்த அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். எவரும் உயிருடன் இருக்கவில்லை. ஹஜ்ரத் முஆவியா பின் அபு சுஃபியான் கூறுகின்றார்கள், நான் எனது தந்தையுடன் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தேன். எனது தந்தை ஹுபைப் அவர்களின் இந்த துவாவை கேட்டதும் அவர்கள் என்னை பூமியில் கிடத்தினார்கள். இணை வைப்பவர்களில் இருந்தவர்களில் அபு லஹப், அஹனஸ் பின் ஷுரைக், உபைதா பின் ஹக்கீம் மற்றும் உமையா பின் உத்பா ஆகியோர் அடங்குவர். அவர்கள் இதனையும் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஜிப்ராயில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் இந்த சம்பவத்தை பற்றி தெரிவித்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி எடுத்து கூறினார்கள். சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், சபை ஒன்று கூடியிருந்தது. அன்னார் அமர்ந்திருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ அலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப், அதாவது ஹுபைபே, மீது இறைவனின் சாந்தி உண்டாவதாக என்று அன்னார் கூறினார்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், குறைஷிகள் அன்னாரை கொலை செய்து விட்டார்கள். இது சஹீஹ் புகாரியின் விளக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஹுபைப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது இணை வைப்பவர்கள் அன்னாரது முகத்தை கிப்லாவின் பக்கம் அல்லாமல் வேறு திசையை நோக்கி வைத்தார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அன்னாரது முகத்தை பார்த்தபோது மீண்டும் அது கிப்லாவை இருந்தது. அம்மக்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களின் முகத்தை வேறு திசையை நோக்கி வைத்தனர். ஆனால் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இறுதியாக இணை வைப்பவர்கள் அதனை அப்படியே வைத்து விட்டார்கள். அதனை அப்படியே விட்டு விட்டார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, குறைஷிகள் ஹுபைப் அவர்களை ஒரு மரத்தின் கிளையில் தொங்க விட்டார்கள். மேலும் அம்பினால் குத்தி கொலை செய்தார்கள். அந்த சபையில் சயீத் பின் ஆர் என்ற ஒரு நபர் இருந்தார். இந்த நபர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டம் வரை இவரது நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஹஜ்ரத் ஹுபைப் அவர்கள் தொடர்பான சம்பவம் இவருக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் இவர் மீது அச்சத்தின் நிலை ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் இவர் அநீதி இழைக்கக்கூடியவர்களில் இருந்தார். பின் நாட்களில் முஸ்லிமாகிவிட்டார். இவர்கள் தொடர்பான சம்பவம் மேலும் அதிகமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இனி வரும் நாட்களில் நான் எடுத்துக் கூறுவேன். இப்போது நான் ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன். தாரிகே அஹ்மதியத் துறையை சார்ந்தவர்கள் ஒரு வெப்சைட்டை தொடங்கியுள்ளனர். அது உருது மற்றும் ஆங்கில மொழியை கொண்டதாகும். இதில் தாரிகே அஹ்மதியத், அதாவது அஹ்மதியத்தின் வரலாறு மற்றும் வரலாறு தொடர்பாக ஜமாத் அச்சிட்டு வெளியிட்டுள்ள ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், காலத்தின் ஹலீஃபாக்கள், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சஹாபாக்கள், அஹ்மதியத்தின் ஷுஹதாக்கள், காதியானின் தர்வேஷ்கள், முபல்லிகீன்கள் மற்றும் இயக்கத்தின் சான்றோர்கள் ஆகியோரின் வாழ்க்கைகள் தொடர்பாக புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கட்டுரைகள், நினைவு கூறத்தக்க புகைப்படங்கள் மற்றும் அஹ்மதியத்தின் தாரிகே அஹ்மதியத்தின் எத்தனை தொகுதிகள் இதுவரை வெளிவந்துள்ளனவோ அவை அனைத்தும் இதில் உள்ளது. மேலும் கிளை அமைப்புகள் மற்றும் நாடுகள் மற்றும் நகர்ப்புற ஜமாத்துகளின் வரலாறுகள், இயக்கத்தின் சான்றோர்கள் எழுதிய எழுத்துக்கள், பத்திரிகைகள் போன்றவைகளும் இதில் இடம்பெற்றன. ஆராய்ச்சி கட்டுரைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. மிக முக்கிய ஜமாத் நிகழ்ச்சிகள், ஜமாத் கட்டடங்கள், உதாரணமாக பள்ளிவாசல்கள், மிஷன் ஹவுஸ்கள், தலைமையக அலுவலகங்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், டிஸ்பென்சரிஸ், விருந்தினர் இல்லம் போன்ற புகைப்படங்களுடன் அறிமுகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. யூடியூபின் ஒரு வீடியோ சேனல் மூலமாக எம்டிஏவின் சில முக்கிய டாக்குமெண்ட்ரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் அஹ்மதியா ஜமாத்தின் ஆரம்ப கால தற்போது வரையுள்ள மிக முக்கிய வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய டாக்குமெண்ட்ரிஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிற்கு பிறகு நான் இந்த வெப்சைட்டை லான்ச் செய்வேன். இரண்டாவது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகும் என்னவென்றால், நமது பழைய மிஷனரி சஃபியுர் ரஹ்மான் குர்ஷி சாஹிப் அவர்கள்
ஆப்பிரிக்காவிலும் பல்வேறு பகுதியிலும் முபல்லிக்காக பணியாற்றியுள்ளார்கள். பிறகு நுஸ்ரத் ஆர்ட் பிரஸின் மேனேஜராகவும் இருந்துள்ளார்கள். இவர்கள் 16 செப்டம்பர் தமது 75வது வயதில் ஹார்ட் அட்டாக்கின் காரணமாக வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொழ வைப்பேன். அன்னார் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் மௌலவி குத்ரத்துல்லா சாஹிப் அவர்களின் பேரனார்கள். அவர்களின் தந்தையும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். ஹஜரத் முஸ்லிமோத் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப சிந்து பகுதியில் அன்னார் தொண்டாற்றினார்கள். சஃபியுர் ரஹ்மான் சாஹிப் ஆரம்ப கல்வியை ரபுவாவில் பயின்றார்கள். பிறகு அவர்களது தாய் ஒரு கனவை கண்டார்கள். இதனால் 1961ஆம் ஆண்டு ரப்வாவில் உள்ள ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். 1970ஆம் ஆண்டு ஷாஹித் பட்டம் பெற்றார்கள். இவர்களுக்கு 2 மனைவிமார்கள் உள்ளனர். முதல் மனைவியின் மூலமாக ஒரு மகள் இருக்கின்றார். இரண்டாவது மனைவிக்கு குழந்தையாது. அன்னாரது மகளும் இங்குதான் இருக்கின்றார்கள். ஜாமியா தேர்ச்சி பெற்ற பிறகு சில காலத்திற்கு அன்னார் ரப்வாவில் உள்ள தலைமையக அலுவலகங்களில் இருந்தார்கள். பிறகு சக்வாலில் முபல்லிக்காக இருந்தார்கள். பிறகு 1 வருடம் வரை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் ஹக்கீம் அப்துல்லா சாஹிப் அவர்களுடன் இணைந்து இவர்கள் தொண்டாற்றினார்கள். 1972ஆம் ஆண்டு சிரோலியன் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆப்பிரிக்கா செல்லும் போது ஹஜரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் என்னிடம் ஆப்பிரிக்காவுடன் அன்பு செலுத்தி வாருங்கள் என்று எனக்கு போதனை செய்தார்கள். இந்த போதனையை நான் பற்றி பிடித்துக் கொண்டேன். பிறகு அன்னார் இறை உதவி தொடர்பான ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். சிராலியோனில் நீண்ட தொலைதூர ஒரு பகுதிக்கு நீண்ட நேரம் நடந்தும் கடலில் பயணித்தும் சென்றவாறு மாலை நேரத்தில் மக்கள் குடியிருக்கின்ற ஒரு இடத்தை நாங்கள் அடைந்தோம். இவர்களுடன் ஒரு முதிய ஆப்பிரிக்க அகமதியும் இருந்தார். அங்கு சென்றதும் ஊரின் சீஃப் அங்கு இருக்கவில்லை. எனவே அவர்களது மரபிற்கு ஏற்ப சீஃப் இமாமிடம் அவர்கள் சென்றார்கள். சீஃப் இமாம் இவர்கள் கூற்றை கேட்க மறுத்துவிட்டார். மேலும் ஊரை விட்டு வெளியேற்றியும் விட்டார். இரவு நேரமாகி கொண்டிருந்தது. தங்குவதற்கான எந்த இடமும் இல்லாமல் இருந்தது. திரும்பி செல்ல இவர்கள் ஆயத்தமானார்கள். சிறிது நேரத்தில் ஊரிலிருந்து காட்டுப்பகுதி இங்கு ஆரம்பமாகிவிடும். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். மிகவும் கஷ்டமான நிலைமையாக இருந்தது. அப்போது எங்களை பார்த்து உயரமான இடத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர் குரல் கொடுத்தார். பிறகு அவர் தனது குடிசையில் எங்களுக்கு அடைக்கலம் வழங்கினார். இதற்கு பிறகு வேறு சில குரல் எங்களுக்கு கேட்க ஆரம்பித்தது. மக்கள் எங்களை அழைக்க ஆரம்பித்தார்கள். எங்களிடம் அந்த மக்கள் வந்து, சீஃப் இமாம் உங்களை திருப்பி வரும்படி அழைக்கின்றார். ஏனென்றால் உங்களை அவர் வெளியேற்றியதிலிருந்து அவரது தலையில் கடுமையான தலைவலி ஆரம்பமாகிவிட்டது என்று மக்கள் கூறினர். எனவே அந்த சீஃப் இமாம், இவர்களால் தான் எனக்கு இந்த தலைவலி வந்திருக்கலாம். எனவே அவர்களை திருப்பி அழைத்து வாருங்கள் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் திரும்பி சென்றனர். அனைத்து ஊர் மக்களையும் அந்த சீஃப் இமாம் ஒன்று திரட்டினார். அவர்கள் கூறுகின்றார்கள், இரவில் நாங்கள் தப்லீக் செய்தோம். 10-12 நபர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சீஃப் இமாமின் தலைவலி தொடர்பாக கூறுகின்றார்கள், நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதினோம். பிறகு அது அல்லாஹ்வினால் சரியாகிவிட்டது. இவ்வாறு அல்லாஹ்வே இவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்துவிட்டான். அது மட்டுமின்றி பையத்தையும் வழங்கினான். சிராலியோனில் பிரிண்டிங் பிரஸை தொடங்குவதற்கான சந்தர்ப்பம் அன்னாருக்கு கிடைத்தது. ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் அங்கு சில குறிப்பான மிஷலை அனுப்பி வைத்தார்கள். அது அங்கு பொருத்தப்பட்டது. அந்த காலத்தில் பிரஸ் அங்கு வெற்றிகரமாக அமையவில்லைதான். ஆனால் இவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் அதை நடத்தி வெற்றிகரமானதாக ஆக்கினார்கள். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இந்த பிரஸை குறித்து மிகவும் புகழ்ந்தும் கூறியுள்ளார்கள். இதற்கு பிறகு இவர்கள் நைஜீரியாவில் பணியமர்த்தப்பட்டார்கள். அங்கும் இவர்கள் ஜமாத்தின் பிரஸை நிறுவினார்கள். அப்போது வேலை செய்யும் போது அவர்களுக்கு ஒரு விபத்தும் ஏற்பட்டது. அவர்களது ஒரு விரல் துண்டாகிவிட்டது. சிகிச்சை செய்தார்கள், ஆனால் அது சரியாகாமலேயே இருந்தது. அன்றைய நாட்களில் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் லண்டனில் இருந்தார்கள். அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்ததும் இவர்களிடம் லண்டன் வந்து சிகிச்சை செய்யுமாறு கூறினார்கள். பிறகு அல்லாஹ்வின் அருளால் அது சரியாகிவிட்டது. ஹக்கீம் பிரஸ் இங்கு நிறுவப்பட இருந்தது. அப்போது ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள், நீங்கள் இங்கு பிரஸை நிறுவுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அன்னாரிடம் கூறினார்கள். மேலும் இதற்கென்று ஒரு குழுவை நியமித்தார்கள். அதில் முஸ்தபா சாபிர் சாஹிப் மற்றும் முபாரக்கா சாக்கி சாஹிப் ஆகியோரும் அடங்குவர். இவர்களுடன் அன்னாரையும் இணைத்தார்கள். பிறகு அப்போதிருந்து அல்லாஹ்வின் அருளால் பிரஸ் இயங்கிக் கொண்டு வருகின்றது. 17 வருடங்கள் அன்னாருக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள சியராலியோன்,
நைஜீரியாவில் தொண்டான் நர்பாகியம் கிடைத்தது. 1998 ஆண்டு 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணம் செய்த போது கேமரூன் சென்று அங்கு ஜமாத்தை உருவாக்குங்கள் என்று அன்னாரிடம் கூறினார்கள். எனவே அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகு விசா கிடைத்தது. மேல் அவர்கள் அங்கு சென்றார்கள். மேலும் 1 மாதம் வரை கேமரூனில் தங்கினார்கள். தப்லீக்கிற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அவர்களது நேர்காணலும் ரேடியோவில் ஒளிபரப்பானது. அந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒரு குடும்பத்திற்கு பைய நர்பாகியமும் கிடைத்தது. 1988 ஆண்டு அன்னார் பாகிஸ்தான் திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு லாகூரில் முரப்பியாக தொண்டாற்றினார்கள். இங்கும் பல சந்தர்ப்பங்களில் ஜல்சாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். பல சந்தர்ப்பங்களில் பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்திலும் அன்னார் தொண்டாற்றியுள்ளார்கள். 1991 ஆண்டு நுஸ்ரத் ஆர்ட் பிரஸின் மேனேஜராக தொண்டாற்றும் நர்பாகியம் அன்னாருக்கு கிடைத்து வந்தது. பிறகு சிறிது காலமாக பக்கவாதத்தின் காரணமாக நோயுற்றார்கள். பணி ஓய்வும் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுடன் இருப்பானாக, கருணையுடனும் பாவ மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. மேலும் இவர்களது மனைவிக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله